வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்திய பிரதமரின் வருகைக்காக இந்தியாவில் இருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாரவில நீதவான் அசேல டி சில்வாவின் பணியை இடைநிறுத்துவதற்கு நீதி சேவைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் 675 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மெர்வின் சில்வாவை எதிர்வரும் 9ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் போர் விமானம் திடீரென வெடித்து சிதறி விழுந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் நேற்று இரவு 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தொடர்வென விரிவான செய்திகள். அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எந்த வகையிலும் போதுமானது அல்ல என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய சுற்றறிக்கையின்படி ஆசிரியர்களின் சம்பளம் 3000 ரூபாய் முதல் 19,000 ரூபாய் வரையிலான அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அடிப்படை சம்பள உயர்வு இடம்பெற்றிருந்தாலும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட 7,500 ரூபாய் கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட்டதனால் இவ்வாறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து அரசு ஊழியர்களும் 20,000 ரூபாய் ஊதிய உயர்விற்காக போராடிய நிலையில் அது இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகளின் வழிகாட்டல்களின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனம் ஊடாக 1ஆம் தரம் மற்றும் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் மாற்றங்களை கொண்டுவர அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் செயற்பாட்டாளர்களாக கூறிக்கொள்ளும் இந்த அதிகாரிகள் மீது கணக்காய்வு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளினால் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த அதிகாரிகளின் வழிகாட்டல்களில் பாடத்திட்டம் மாற்றம் செய்வதானது அரசாங்கத்தின் தற்கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாடத்திட்டம் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். எனினும் 2023ஆம் ஆண்டில் இதற்கான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாததால் சுமார் 43 லட்சம் மாணவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பழைய பாடத்திட்டத்தின்படி கல்வி பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 1ஆம் மற்றும் 6ஆம் தர பாடத்திட்டங்களில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அரசு தெரிவித்திருந்தாலும் இந்த ஆண்டு ஏற்கனவே 3 மாதங்கள் கடந்த நிலையில் அந்த மாற்றங்கள் குறித்து அதிபர்கள் ஆசிரியர்கள் எவருக்கும் தெளிவான தகவல் வழங்கப்படவில்லை என்றும் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். அவர் எடுத்த முடிவால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். இந்த முடிவு சில தொழிற்சாலைகளை மூடுவதற்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள 25 நாடுகள் மீது நாளைய நாள் முதல் வரிகளை விதிக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 10% குறைந்தபட்ச வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 2024 ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து $3 பில்லியன் மேல் இறக்குமதி செய்தது. இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுவது இலங்கை பொருளாதாரத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாற்று சந்தையை தேடுவதன் மூலம் அமெரிக்காவின் வரி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள வாய்ப்பாக அமையும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் இலங்கையிலிருந்து அதிகளவான ஆடைகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமரின் வருகைக்காக இந்தியாவிலிருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இந்தியாவிலிருந்து ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு குழு கொழும்புக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி 2025 ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 6 வரை இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்புடன் போக்குவரத்து திட்டமும் செயற்படுத்த என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் இலங்கை வருகின்றனர். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் கொழும்பில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அத்துடன் மோடி அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு நடத்தவும் இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேல் மாகாண மூத்த ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன மோடி கொழும்புக்கு வருகை தரும் போதும் புறப்படும் போதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுவார். அத்துடன் ஏற்கனவே கொழும்பில் உள்ள ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மற்றும் இந்திய பாதுகாப்பு குழுவுடன் பாதுகாப்பு திட்டத்தை அவர் ஒருங்கிணைப்பார். மோடியும் அவரது குழுவினரும் விமான நிலையத்திற்கும் கொழும்பிற்கும் இடையில் பயணிக்கும் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள பிற உயர்மட்ட இயக்கங்களின் போதும் பல வீதிகள் அவ்வப்போது மூடப்படும். கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கும். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்காக ஒரு பெரிய அளவிலான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் சிறப்பு படையினர் கடமைகளில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாரவில நீதவான் அசேல டி சில்வாவின் பணியை இடைநிறுத்துவதற்கு நீதி சேவைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. மாரவில நீதவான் அசேல டி சில்வாவின் பணியை இடைநிறுத்துவதற்கு நீதி சேவைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. நீதவான் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான குழு ஒன்று விசாரணை நடத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் அவரது பதவியை இடைநிறுத்தும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நீதவானுக்கு ஒதுக்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. கடற்படையினரால் 675 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 675 கிலோகிராம் பீடி இலைகள் மற்றும் டிங்கி படகுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடல் வழியூடாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு கடற்படையினர் தீவை சுற்றியுள்ள பிரதேசங்களில் வழக்கமான ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி ஏப்ரல் 1 இரவு கட்பெட்டி பராமுனை கடற்பகுதியை உள்ளடக்கிய இந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அந்த கடற்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான டிங்கி படகு ஒன்று ஸ்ரீலங்கா கடற்படையின் சிறப்பு கப்பலினால் அவதானிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த பொருட்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 27 மற்றும் 29 ஆகியோருடைய கட்பெட்டி, ஜனசவிபுர மற்றும் சிங்கப்புர பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மதுவரி விசேட பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2008 மற்றும் 2024 இடையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றதாக தெரிவிக்கப்படும் நிதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக 22 கோப்புகள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா
காவல்துறையினர் தரப்பு தெரிவித்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 22 முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பல்வேறு தொகைகளில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தொகை பெறப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் பணத்தை பெறுவதில் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதி கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விவரங்களை அணுக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் ஒப்புதல் கோரினர். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல 11 மில்லியன், முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன 10 மில்லியன், மறைந்த பிரதமர் DM ஜெயரத்ன 30 மில்லியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் டி சொய்சா 18 மில்லியன் ரூபாய்களை பெற்றதாக நாடாளுமன்றத்தில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதனைத் தவிர வாசுதேவ நாணயக்கார, விதுர விக்ரமநாயக்க, விமல திசாநாயக்க, சுமேத ஜெயசேன, SP நாவின்ன, ஜோன் அமரதுங்க, சரத் அமுங்கம, P ஹரிசன், பியசேன கமகி, மனோஜ் சிறிசேன, P தயாரத்ன மற்றும் SC முத்துக்குமாரன ஆகியோரும் நிதிகளை பெற்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் இன்றைய நாள் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணி அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டத்தரணி அந்தஸ்தை பெறுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்தாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஆவணங்களை ஆராய்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். மேர்வின் சில்வாவை எதிர்வரும் 9ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை எதிர்வரும் 9ஆம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகர நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய நாள் நடைபெற்ற வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிரிபத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பத்திரமுள்ள பெலவத்த பகுதியில் மேர்வின் சில்வா சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன்போது மேர்வின் சில்வாவுடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அதன்படி முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட சந்தேக நபர்களை இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. குறித்த வழக்குடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாக உள்ள பிரசன்ன ரணவீர உட்பட்ட 3 பேரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய இந்த வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை ஏப்ரல் 9ஆம் நாள் முன்னெடுக்க உள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவில் போர் விமானம் திடீரென வெடித்து சிதறி விழுந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் 2 விமானிகள் ஜாகுவார் போர் விமானத்தில் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது ஜாம்னார் அருகே கட்டுப்பாட்டை இழந்த போர் விமானம் இரவு 9:30 மணியளவில் திடீரென வெடித்து சிதறி வயல்வெளிகளில் விழுந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு படுகாயங்களுடன் கிடந்த ஒரு விமானியை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த அதே நேரம் மாயமான மற்றொரு விமானியை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் பயிற்சி விமானம் வெடித்து சிதறிய அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் நேற்று இரவு 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் கியூசி பகுதியில் நேற்று இரவு 7:34 மணிக்கு 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. அதன் மைய பகுதி அட்சரரேகை 31.09 பாகை வடக்கு மற்றும் தீர்க்கரேகை 131.47 பாகை கிழக்கில் பதிவாகியுள்ளது. தேசிய நிலநடுக்கவியல் மையம் பகிர்ந்து கொண்ட புதுப்பிப்பின்படி கியூசியாவில் அதன் மைய பகுதியில் இரவு 7:34 மணிக்கு 30 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நாகசாகியின் தென்கிழக்கே சுமார் 283 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதியிலிருந்து எந்த சேதமும் பதிவாகவில்லை. மேலும் இந்த நேரத்தில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.